வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் நாம் கொள்வனவு நாட்குறிப்பு, விற்பனை நாட்குறிப்பு மற்றும் பொது நாட்குறிப்பேடு போன்றவற்றினை பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியில் இந்த ஒவ்வொரு நாட்குறிப்புகள் பற்றிய முழுமையான விவரங்களை பற்றியும் பார்ப்போம். அதில் முதலாவதாக கொள்வனவு நாட்குறிப்பு. நாம் எமது வணிக நடவடிக்கைக்காக மீள் விற்பனை நோக்கில் பல பொருட்களை கொள்வனவு செய்வோம். அவ்வாறு மீள் விற்பனை நோக்கத்தில் கொள்வனவு செய்யப்படும் பொருட்கள் காசு அடிப்படையிலும் அல்லது கடன் அடிப்படையிலும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. இவ்வாறு கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்யப்படும் மீள் விற்பனை பொருட்கள் தொடர்பாக பிரத்யேகமாக ஏடொன்று பதிவு செய்யப்படல் வேண்டும். இதற்காக பயன்படுத்துகின்ற மூல ஏடே கொள்வனவு நாட்குறிப்பு ஆகும். இது கொள்வனவு நாளேடு என்றும் அழைக்கப்படும். எனவே கடனுக்கு கொள்வனவு செய்யும் மீள் விற்பனை பொருட்களை முதலில் பதிவு செய்யப்படும் ஏடே கொள்வனவு நாட்குறிப்பு எனப்படும். கீழே பட்டியல் மாதிரி அமைப்பு ஒன்று காட்டப்பட்டது. இதனை கொண்டு பண்டங்களை நாம் கடனுக்கு கொள்வனவு செய்யும் பொழுது பட்டியல் விலையில் இருந்து குறைக்கப்படும் பெருமானம் வியாபார கழிவு என்று அழைக்கப்படும். வியாபார கழிவானது பட்டியலில் மட்டுமே கழித்து காட்டப்படும். அதை கணக்குகளில் பதிவு செய்வதில்லை. ஒவ்வொரு பட்டியலிலும் குறைக்கப்படும் பெருமானத்திலிருந்து வியாபார கழிவு கழித்த பின்னர் கிடைக்கும் தேறிய பெருமானமே கொள்வனவு நாட்குறிப்பில் பதிவு செய்யப்படும். அடுத்ததாக நாம் கொள்வனவு நாட்குறிப்பேட்டு பதிவு ஒன்றினை பார்ப்போம். இங்கு உங்களுக்கு இந்த உதாரணத்தினூடாக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த கொடுக்கல் வாங்கலுக்கே நாம் கொள்வனவு நாட்குறிப்பினை செய்ய உள்ளோம். இந்த கொடுக்கல் வாங்கலை அடிப்படையில் முதலாவது ஒரு கொள்வனவு நாட்குறிப்பேட்டினை உருவாக்குவோமானால் நாட்குறிப்பேட்டினுடைய அமைப்பு இவ்வாறே காணப்படும். இதில் கொள்வனவு நாட்குறிப்பேடு என்ற பெயர், திகதி, பட்டியலிறக்கம், வழங்குனர், மொத்த பெறுமதி, பெயரேட்டு போன்ற தகவல்கள் காணப்படும். இதில் முதலாவது கொடுக்கல் வாங்கலான பட்டியலிறக்கம் 115 அடிப்படையில் நிமாலிடம் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் அல்லது பட்டியலின் தேறிய பெறுமதி 22,000. அதை நாம் பதிவு செய்வோமானால் திகதியை எழுதி பட்டியல் இலக்கத்தினையும் எழுதி வழங்குனராக நிமால் என்ற பெயரினை எழுதி தேறிய பெறுமதியான 22,000 எழுதுவோம். அத்தோடு நாம் ஒவ்வொரு கடன் கொள்வனவுகளை செய்யும் பொழுதும் கடன் கொடுத்தோருக்கான கணக்குகளையும் உருவாக்க வேண்டியது எமது கடமையாக காணப்படுகிறது. நாம் கொள்வனவு நாட்குறிப்பை முழுமையாக பூர்த்தி செய்த பின்னர் இந்த கணக்குகளை தனித்தனி கணக்குகளில் மாற்றுவோம். எனவே நாம் இப்பொழுது கொள்வனவு நாட்குறிப்பினை முழுமையாக பூர்த்தி செய்வோம். இரண்டாவது கொடுக்கல் வாங்கலினை பார்ப்போமானால் பட்டியல் இலக்கம் 65 அடிப்படையில் அனிதாவிடம் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களது பட்டியலின் தேறிய பெறுமதி 28,000. ஆகவே திகதியை எழுதி பட்டியல் இலக்கத்தினை எழுதி வழங்குனர் பெயராக அனிதா என்ற பெயரினை எழுதி தேறிய பெறுமதியான 28,000 எழுதுவோம். அதற்கு பின்னராக நாம் பதிவு செய்ய வேண்டிய கொள்வனவானது பட்டியல் இலக்கம் 43 அடிப்படையில் பூர்ணிமா வணிகத்திடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட பண்டங்களின் பட்டியலின் தேறிய பெறுமதி 26,000. ஆகவே அதனை பதிவு செய்வதற்காக திகதியை பதிவு செய்து பட்டியல் இலக்கத்தினையும் பதிவு செய்து வழங்குனராக பூர்ணிமா வணிகம் என்பதனை பதிவு செய்து தேறிய பெறுமதியாக 26,000 ரூபாயை பதிவு செய்வோம். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலாக பட்டியல் இலக்கம் 48 அடிப்படையாக கொண்டு பூர்ணிமா வணிகத்திடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட பண்டங்களின் பட்டியலின் தேறிய பெறுமதியானது 12,000 ரூபாய். ஆகவே இதனை பதிவு செய்வதற்காக திகதியை எழுதி பட்டியல் இலக்கத்தினை பதிவு செய்து வழங்குனராக பூர்ணிமா வணிகம் என்பதனை பதிவு செய்து பெறுமதியாக 12,000 ரூபாயை பதிவு செய்வோம். ஆகவே நாம் இந்த மாதத்தில் இடம்பெற்ற கடன் கொள்வனவு பதிவுகளை முழுமையாக கொள்வனவு நாட்குறிப்பில் பதிவு செய்துவிட்டோம். இப்பொழுது நாம் கொள்வனவு நாட்குறிப்பினுடைய பெறுமதிகளை கூட்ட வேண்டும். கூட்டி இந்த குறித்த மாதத்தில் இடம்பெற்ற மொத்த கடன் கொள்வனவுக்கான பெறுமதியினை பெற வேண்டும். அவ்வாறு பெறும் பொழுதே அந்த பெறுமதியினை நாம் மொத்தமாக கொள்வனவு கணக்கிற்கு மாற்ற முடியும். அவ்வாறு இந்த மாதத்தில் இடம்பெற்ற கடன் கொள்வனவுகளின் கூட்டுத்தொகையை பார்ப்போமானால் 88,000 ரூபாய். ஆகவே 331 கொள்வனவு கணக்கிற்கு மாற்றப்பட்டது 88,000 ரூபாய். இதனை முதலாவதாக நாம் கொள்வனவு கணக்கிற்கு மாற்றுவோம். ஆகவே கொள்வனவு கணக்கினை உருவாக்கி திகதியை எழுதி விபரத்தில் கடன் கொடுத்தோர் என்ற விபரத்தினை எழுதி தொகையில் 88,000 ரூபாய். அதனை தொடர்ந்து தனித்தனியான கடன்பட்டவர்களின் கணக்குகளை உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்குவோமானால் முதலாவது நிமால் கணக்கு, அவருடைய கணக்கு மாற்ற வேண்டிய கொடுக்கல் வாங்கல்கள் 1ஆம் திகதி இடம்பெற்ற கொள்வனவான 22,000. அடுத்ததாக அனிதா கணக்கு, இந்த கணக்கிற்கு மாற்ற வேண்டிய கொள்வனவுகள் 10ஆம் திகதி இடம்பெற்ற 28,000. ஆகவே திகதி விபரத்தில் கொள்வனவு தொகையில் 28,000. இறுதியாக நாம் மாற்ற வேண்டிய கடன் கொடுத்தோர் கணக்காக பூர்ணிமா வணிக கணக்கு காணப்படுகிறது. இவர்களிடம் 2 கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றுள்ளன. ஆகவே திகதியின் அடிப்படையில் முதலாவது 20ஆம் திகதி விபரத்தில் கொள்வனவு தொகையாக 26,000. அதனைத் தொடர்ந்து 25ஆம் திகதி ஒரு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ளோம். ஆகவே திகதி விபரத்தில் கொள்வனவு மொத்த பெறுமதியாக 12,000. இவ்வாறே ஒரு கொள்வனவு நாளேட்டினை உருவாக்கி அதனுடைய மிகுதிகளை குறித்த கணக்குகளுக்கு மாற்றுதல் ஆகும். இதனைத் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் விற்பனை நாட்குறிப்பு.
விற்பனை நாட்குறிப்பு என்றால் எமது வணிக நடவடிக்கைகளில் மீள் விற்பனைக்காக உள்ள பொருட்களை காசு அடிப்படையிலும் அல்லது கடன் அடிப்படையிலும் விற்பனை செய்யலாம். அந்த வகையில் கடன் அடிப்படையில் விற்பனை செய்யப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல்களுக்கு பிரத்யேகமாக ஒரு நாளேடில் பதிவு செய்தல் வேண்டும். அவ்வாறு இதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலஏடே விற்பனை நாட்குறிப்பு ஆகும், அல்லது இது விற்பனை நாளேடு என்றும் அழைக்கப்படுகின்றது. பொருள் ஒன்றானது கடனிற்கு விற்பனை செய்யும் பொழுது கடன் விற்பனை செய்யும் நிறுவனத்தினால் பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும். இதனை விற்பனை பட்டியல் என்று அழைப்பர். இதனுடைய பிரதி ஒன்று வணிக நிறுவனத்தில் வைத்திருக்கப்படும். ஆகவே விற்பனை நாட்குறிப்பில் கொடுக்கல் வாங்கல்கள் பதிவதற்கு மூல ஆவணமாக இந்த பட்டியலினுடைய பிரதியே காணப்படுகின்றது. நாம் முன்னதாக கற்றதை போன்றே வியாபார கழிவு என்பது இங்கு விற்பனை பட்டியலிலே கழிக்கப்படும், மாறாக விற்பனை நாளேட்டில் கழிக்கப்படாது. இதனை நாம் ஒரு பயிற்சியின் வழியாக பார்ப்போமானால், இங்கு காட்டப்பட்டிருக்கும் உதாரணமானது ஒரு நிறுவனமானது கடன் விற்பனையில் ஈடுபட்ட விடயம் தொடர்பான தகவல்கள் ஆகும். ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு விற்பனை நாட்குறிப்பினையும் விற்பனை நாட்குறிப்பினை கொண்டு பெயரேட்டு கணக்குகளையும் உருவாக்க வேண்டும். இதனை பயிற்சி செய்வோமானால், முதலில் ரத்னம் என்பவருக்கான விற்பனை 5000 ரூபாய். அதனை பதிவு செய்வதற்காக திகதி பட்டியல் இலக்கமாக 35, கொள்வனவாளரின் பெயர் ரத்னம், தொகை 5000 ரூபாய். அதனை நேரடியாக பதிவு செய்துவிட்டோம். அடுத்த கொடுக்கல் வாங்கலாக சுனிலிடமான விற்பனை திகதியை எழுதி பட்டியல் இலக்கத்தினை எழுதி கொள்வனவாளர் சுனில், தொகையாக 12000. அடுத்த விற்பனை மீண்டும் ரத்னத்திற்கான விற்பனை தொகை 8000. இதனை பதிவு செய்வதற்காக திகதியினை எழுதி பட்டியல் இலக்கத்தினை எழுதி கொள்வனவாளர் ரத்னம் என்பதனை பதிவு செய்து அவருக்கு விற்பனை செய்த 8000 பெறுமதியினை பதிவு செய்வோம். அடுத்த விற்பனையானது உதயா என்பவருக்கு. இதனை பதிவு செய்வதற்காக திகதியினை எழுதி பட்டியல் இலக்கத்தினை எழுதி கொள்வனவாளராக உதயா என்பவரை பதிவு செய்து அவருக்கு விற்பனை செய்த முழு தொகையாக 13000 ரூபாவை பதிவு செய்வோம். அடுத்த விற்பனையானது ரிஸ்வான் என்பவருக்கு. இவருடைய பதிவினை மேற்கொள்வதற்காக திகதியினை எழுதி பட்டியல் இலக்கத்தினை எழுதி கொள்வனவாளராக ரிஸ்வான் என்பவரை பதிவு செய்து அவருக்கு விற்பனை செய்த தொகையாக 17000 ரூபாயினை பதிவு செய்வோம். அடுத்த விற்பனையானது உதயா என்பவருக்கு மீண்டும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதனை பதிவு செய்வதற்காக திகதியை எழுதி பட்டியல் இலக்கத்தினை பதிவு செய்து கொள்வனவாளராக உதயா என்பதனை பதிவு செய்து அவருக்கு விற்பனை செய்த முழு தொகையான 6000 ரூபாயினை பதிவு செய்வோம். இறுதியான கொடுக்கல் வாங்கலாக ரிஸ்வான் என்பவருக்கு மீண்டும் கடன் விற்பனை ஒன்று செய்யப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்வதற்காக அவருக்கு விற்பனை செய்த திகதி பட்டியல் இலக்கம் கொள்வனவாளராக ரிஸ்வான் என்பதனை பதிவு செய்து அதனைத் தொடர்ந்து அவருக்கு விற்பனை செய்த தொகையாக 7000 ரூபாயினை முழு தொகையாக பதிவு செய்ய வேண்டும். ஆகவே விற்பனை நாட்குறிப்பினுடைய அனைத்து பதிவுகளையும் பதிவு செய்துவிட்டோம். இப்பொழுது முழு தொகையை கூட்ட வேண்டும். முழு தொகையினை நாம் கூட்டுவோமானால் 5/31 திகதி விற்பனை கணக்காக மாற்றப்பட வேண்டிய முழுமையான தொகை 68000. ஆகவே நாம் விற்பனை கணக்கினை உருவாக்கி, விற்பனை என்பது செலவு மிகுதியினை கொண்டது. ஆகவே விற்பனை கணக்கில் செலவு பக்கமாக சென்று திகதியினை எழுதி விபரத்தில் கடன்பட்டோர் என்ற விபரத்தினை வழங்கி 68000 செலவு வைப்போம். இப்பொழுது கடன்பட்டோர்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கணக்குகளையும் உருவாக்க வேண்டும். அதில் நாம் முதலாவதாக ரத்னம் என்பவருடைய கணக்கினை பார்ப்போமானால், ரத்னம் என்பவர் 2 கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டுள்ளார். அதில் முதலாவது திகதியை எழுதி விபரத்தில் விற்பனை என்று எழுதி முதலாவது கொடுக்கல் வாங்கலுடைய பெறுமதியான 5000 ரூபாயை பதிவு செய்வோம். அதனோடு அவர் 10ஆம் திகதி கொள்வனவு செய்துள்ளார். ஆகவே அதனை பதிவு செய்வோமானால் திகதியை எழுதி விபரத்தில் விற்பனை என்று எழுதி அவர் கொள்வனவு செய்த அல்லது அவருக்கு நாம் விற்பனை செய்த பெறுமதி 8000 ரூபாய். ஆகவே 8000 ரூபாயை பதிவு செய்வோம். இதனைத் தொடர்ந்து சுனில் என்பவருக்கான கணக்கினை உருவாக்குவோமானால், இவருடைய கொடுக்கல் வாங்கல் ஒன்று மட்டுமே காணப்படுகின்றது. அதாவது 8ஆம் திகதி கடன் விற்பனை ஒன்று மாத்திரமே. ஆகவே அதனை பதிவு செய்வதற்காக திகதியினை எழுதி விபரத்தில் விற்பனை என்ற விபரத்தினை வழங்கி அவர் கொள்வனவு செய்த பெறுமதியானது அல்லது நாம் அவருக்கு விற்பனை செய்த பெறுமதியானது 12000 ரூபாய். அதனை பதிவு செய்வோம். இதை தவிர சுனில் கணக்கில் எந்தவித பதிவுகளும் இல்லை. இதற்கு அடுத்ததாக உதயா கணக்கினை உருவாக்குவோமானால், உதயா கணக்கில் 2 கொடுக்கல் வாங்கல்கள் காணப்படுகின்றன. ஆகவே அதனை பதிவு செய்வோமானால் 21ஆம் திகதி செய்த விற்பனையினை பதிவு செய்வோம். திகதியினை எழுதி விபரத்தில் விற்பனை என்று எழுதி தொகையாக 13000 ரூபாயினை பதிவு செய்வோம். அதற்கு அடுத்த விற்பனையாக 25ஆம் திகதி ஏற்பட்ட விற்பனையினை பார்ப்போமானால், திகதியினை எழுதி விபரத்தில் விற்பனை என்று பதிவு செய்து தொகையாக 6000 ரூபாயினை பதிவு செய்வோம். இறுதியாக ரிஸ்வான் கணக்கு. ரிஸ்வான் ஆனவர் 2 முறை எம்மிடம் இருந்து கடன் கொள்வனையை மேற்கொண்டுள்ளார் அல்லது ரிஸ்வானுக்கு 2 முறை நாம் கடன் விற்பனையினை செய்துள்ளோம். அதனை பதிவு செய்வோமானால்
முதல் கடன் விற்பனையானது 23ஆம் திகதி. ஆகவே திகதியினை எழுதி விபரத்தில் விற்பனை என்று பதிவு செய்து தொகையாக 17,000 ரூபாயினை பதிவு செய்வோம். மேலும் 28ஆம் திகதி மேற்கொண்டுள்ள விற்பனையினை பதிவு செய்வதற்காக விபரத்தில் விற்பனை என்று எழுதி அன்று விற்பனை செய்த தொகையான 7,000 ரூபாயை பதிவு செய்தோம். ஆகவே இப்படியே ஒரு விற்பனை நாட்குறிப்பினை உருவாக்கி அதனுடைய மிகுதிகளை குறித்த பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றுவது ஆகும். இங்கு விற்பனை என்பது செலவு மீதியாகவும் கடன்பட்டோரானவர் வரவு மீதியாகவும் காணப்படுகின்றனர். நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற விடயம் பொது நாட்குறிப்பேடு. பொது நாட்குறிப்பேட்டிற்கான விளக்கத்தினை நாம் பார்ப்போமானால், வணிகம் ஒன்றில் நாளாந்தம் நிகழும் கொடுக்கல் வாங்கலுக்கான அதனை பதிவு செய்வதற்கான மூல ஏடுகளாக காசேடு, சில்லறை காசேடு, கொள்வனவு நாட்குறிப்பு, விற்பனை நாட்குறிப்பு போன்ற மூல ஏடுகளை நாம் எவ்வாறு பதிவு செய்வது தொடர்பான விவரங்களை பார்த்து வந்தோம். ஆகவே இந்த மூல ஏடுகளில் எந்தெந்த கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற அறிவு நமக்கு காணப்படுகின்றது. உதாரணமாக பார்ப்போமானால், விற்பனை நாளேட்டில் கடன் விற்பனைகளை மாத்திரமே நாம் பதிவு செய்வோம். அவ்வாறு இருக்கையில் மேற்குறிப்பிட்ட மூல ஏடுகளில் பதிவு செய்யப்படும் கொடுக்கல் வாங்கல்களின் வகைகளிற்கு மேலதிகமாக வேறுபட்ட வகையிலான கொடுக்கல் வாங்கல்களும் வணிகங்களில் இடம்பெறுகின்றன. இவ்வாறு இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கு ஒரு பிரத்யேக மூல ஏடு ஒன்று தேவைப்படுகின்றது. ஆகவே அதற்காக நாம் பயன்படுத்துகின்ற மூல ஏடே பொது நாட்குறிப்பேடாகும். இந்த பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யக்கூடிய பதிவுகளுக்கு உதாரணமாக, வணிகத்தின் பயன்பாட்டிற்காக இயந்திரம் ஒன்றை கடனுக்கு கொள்வனவு செய்தல், வணிகத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் காணி ஒன்றினை கடனுக்கு கொள்வனவு செய்தல், மேலும் உரிமையாளர் தனது சொந்த தேவைக்கான பண்டங்களை பற்றுதல் போன்ற விடயங்களை நாம் பொது நாட்குறிப்பேட்டில் குறிப்பிட முடியும். ஆகவே இவ்வாறான விடயங்களை பதிவு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூல ஏடே பொது நாட்குறிப்பேடு ஆகும். ஒரு பொது நாட்குறிப்பேட்டினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போமானால், முதலாவது பொது நாட்குறிப்பேடு என்ற தலைப்பும் அத்தோடு திகதி, கைச்சாத்தி இலக்கம், விபரம், பேரேட்டு பக்கம், வரவு மற்றும் செலவு ஆகியன காணப்படும். இதில் முதலாவது இலக்கம் இடப்பட்டுள்ள இடத்தில் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற திகதியும், இரண்டாவது இலக்கம் இடம்பெற்றுள்ள இடத்தில் பொது நாட்குறிப்பேட்டுக்குரிய அதாவது கைச்சாத்து உறுதி சீட்டு இலக்கம் காணப்படும். அதனைத் தொடர்ந்து விபரம் என்ற இடத்தில் மூன்றாவது இலக்கம் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் உரிய பதிவிற்குரிய கணக்குகளும் கொடுக்கல் வாங்கலுடைய விபரமும் காணப்படும். நான்காவது இலக்கம் காட்டப்பட்டுள்ள இடத்தில் குறித்த பதிவு இடம்பெறும் பேரீட்டு கணக்குகளில் காணப்படும் பக்க இலக்கமும் 5 மற்றும் 6 என்பன கொடுக்கல் வாங்கலுடைய பெறுமதிகள் பதிவு செய்யப்படும் இடமாகவும் காணப்படுகின்றது. இதற்கான சிறிய ஒரு உதாரணத்தினை பார்ப்போமானால், 2/28ஆம் தேதி 10,000 ரூபாய் பெறுமதியான இயந்திரம் ஒன்று வரையறுக்கப்பட்ட சில்வா கம்பெனியிடமிருந்து கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. இதனை நாம் கடனுக்கு கொள்வனவு செய்கின்றோம் என்பதன் காரணமாக இயந்திரமானது ஒரு நீண்டகால சொத்து. ஆகவே இதனை பதிவு செய்வதற்கு நமக்கு பொது நாட்குறிப்பேடு தேவைப்படுகின்றது. இதனை நாம் பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்வோமானால், முதலில் திகதியை பதிவு செய்து அதனைத் தொடர்ந்து விபரத்தில் இயந்திர கணக்கு வரவாக 10,000 ரூபாவும், சில்வா கம்பெனி கணக்கானது செலவாக 10,000 ரூபாவும் பதிவு செய்ய வேண்டும். இங்கு 10,000 ரூபாய் பெறுமதியான இயந்திரம் சில்வா கம்பெனியிடமிருந்து கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது என்ற விளக்கமும் வழங்கப்படுதல் வேண்டும். இதே போன்று பொது நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படும் கொடுக்கல் வாங்கல்கள் பல உள்ளன. அவற்றில் சீராக்கட் பதிவுகள், வழுக்கலை திருத்தல் தொடர்பான பதிவுகள் மட்டுமே இங்கு நோக்கப்படுவதோடு பொது நாட்குறிப்பேட் பதியப்படும் ஏனைய பதிவுகள் தொடர்பான விடயங்கள் எமக்கு காப்போத சாதாரண தரத்தில் கற்பதற்காக எதிர்பார்க்கப்படுவதில்லை. இதனை நாம் தொடர்ந்து தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளும் துரித பண கொடுக்கல் வாங்கல்களை பற்றி பார்ப்போமானால், தற்போதைய காலப்பகுதியில் வணிகர்கள் தமது வணிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் ஒரு முறையானது தொழில்நுட்ப விருத்திக்கு ஏற்ப மாற்றமடைந்து காணப்படுகின்றது. அவ்வாறான விடயங்களுக்கு உதாரணத்தினை பார்ப்போமானால், கொடுக்கல் வாங்கல்களை ஏடுகளை பயன்படுத்தி பதிவதற்கு பதிலாக கணினியை பயன்படுத்தி பதிவு செய்தல், வாடிக்கையாளரும் வழங்குனரும் எழுத்து மூல ஆவண தொடர்பின்றி நவீன தொழில்நுட்ப சாதனங்களான தொலைபேசி, குறுஞ்செய்தி, மின்னஞ்சல் போன்றவற்றினை பயன்படுத்துதல், மேலும் வணிகத்தினுடைய மின்சார பட்டியல், நீர் பட்டியல், தொலைபேசி பட்டியல் என்பவற்றிற்கான கொடுப்பனவுகளை இணையத்தினூடாக மேற்கொள்ளல், தாள், குற்றி நாணயங்களுக்கு பதிலாக காசோலை, வரவு அட்டை, கடன் அட்டை போன்றவற்றினை பயன்படுத்துதல், மேலும் வங்கிக்கு நேரடியாக சமூகம் அளிக்காது வங்கியினுடனான சகல கொடுக்கல் வாங்கல்களையும் வங்கி கணக்கு விபரங்களையும் இணையத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளல், உடனடி விற்பனையை இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி விற்பனையை நடவடிக்கையினை மேற்கொள்ளுதல் போன்ற பல புதிய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு வணிகம் மாற்றம் அடைந்துள்ளது. அத்தோடு இன்றைய கால பகுதியில் கையடக்க தொலைபேசியினூடாக கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றன. இந்த கொடுக்கல் வாங்கல்களின் காரணமாக
வணிகத்தை மேற்கொள்ளும் எந்த ஒரு பிரிவினர்களுடனும் விரைவாக தகவல்களை தொடர்பாட முடிதல், கையடக்க தொலைபேசியினூடாக வங்கி கொடுக்கல் வாங்கல்களை இலகுவாக மேற்கொள்ள முடிதல், கையடக்க தொலைபேசி தரவு தொடர்பாடல் வலையமைப்பின் ஊடாக வணிகர் ஒருவர் தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளுதல் போன்ற நன்மைகள் காணப்படுகின்றன. அதனோடு இன்றைய கால பகுதியில் கணனியின் உதவியினூடாக கணக்கீட்டு முறைமைகள் பல இடம்பெறுகின்றன. இவை விரைவானதாகவும் கூடிய அளவு வினைத்திறன் மிக்கதாகவும் காணப்படுகின்றன. அவ்வாறு நிகழ்காலத்தில் பின்வரும் கணக்கீட்டு மென்பொருள் பொதிகள் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. அதற்கான உதாரணங்கள் உங்களுக்கு கீழே தரப்பட்டுள்ளது. எனவே இத்துடன் நாம் இன்றைய தினம் கற்ற விடயங்களை முழுமையாக பயிற்சி செய்து பாருங்கள். பயிற்சி சிறந்த ஒரு நன்மையினை தரும். மேலும் இது போன்ற காணொளிகளையும் மேலும் பல பயன் தரும் விடயங்களையும் பெற்றுக்கொள்ள www.tamilcourses.com என்ற வலைதளத்திற்கு சென்று பல புதிய பயன்மிக்க தகவல்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.